சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளைகள் கூட அறிந்து கொள்ளணும், பெரியவங்க அறிந்து கொள்ளணும். சாபம் என்று ஒன்று இருக்குதா? சிலர் அதை நம்ப மாட்டார்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் சாபம்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். சிலர் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் நம்பாதனால இது இல்லாமல் போகிறதில்லை. கடவுளை நம்ப மாட்டேன், நீங்கள் நம்பலைன்றக்க கடவுள் இல்லாமல் போயிடுவாரா? பிசாசெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் நம்பாதனால பிசாசுன்னு ஒன்று இல்லாமல் இருக்குதா? இருக்குது, கிரியை செய்கிறது. அதனால் நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, இதான் உண்மை. உலகத்தில் இந்த கிரியைகள் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பேர் அதை நம்புகிறது மாத்திரல்ல, அதில் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களை என் ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். இந்த 44 வருட என் ஊழிய பாதையில் ஆயிரக்கணக்கான இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை இந்தியாவில் மாத்திரம் அல்ல, நான் போன தேசங்களில் எல்லாமே இந்த மாதிரி சாபத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஏராளமான மக்களை, குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம். உபாகமம் 23:5 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆண்டவர் நம்மேல அன்பு வைத்திருக்கிறதுனால நம்மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இதுதான் வாக்கு தத்துவம். நீங்கள் இப்போ கலங்குறீங்கள, என்ன சாபம் தெரியலையே, என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுகிறது, என்ன சாபம்னு தெரியலையே, ஒரே வியாதியாக இருக்குது, என்ன சாபம்னு தெரியலையே, எதை எடுத்தாலும் ஒரு தடைகள், நஷ்டம், நிந்தை, அவமானம், இப்படி தானே கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு கலங்குறீங்களா? வேதத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதை குறித்து பேச சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த நாட்களில் ஏதோ சுவிசேஷ அறிவிப்பேன், இயேசுவை பற்றி அறிவிப்பேன். இந்த சாபம்ன்ற வார்த்தை பயன்படுத்த நான் கேட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்துவாக இருக்கும்போது கூட அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, சாபம், வீட்டில் சாபம், இந்த சாபம் என்ன சாபம்னு தெரியல, ஆனால் இது சாபமாக இருக்கிறது என்ற வார்த்தையெல்லாம் நான் இந்துவாக இருக்கும்போதே வீட்டில் விரக்தியோடு சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நிறைய மக்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். சாபம் என்ன சாபம்னு தெரியல, இந்த சாபத்தில் கஷ்டப்படுறோம், விடுதலை பெறணும் அப்படிலாம் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எல்லா மக்களும், எல்லா மத நம்பிக்கை உள்ள மக்களும் இந்த சாபத்தை குறித்த உணர்வு உடையவர்களாக அது ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறவர்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவங்களை விட இந்து மக்கள் நிறைய அதன் மேலே அதை நம்புகிறாங்க. அது உண்மைதானது. அந்த பாதிப்பை அவங்க உணர்றதுனால தான் அவங்க நம்பி இந்த சாபத்துக்கு பரிகாரம் என்ன என்று தேடி அலைகிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் நான் இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவை, எங்கள் குடும்பத்தில் கூட இந்த சாபம், இதிலிருந்து பரிகாரம் என்ன, எப்படி விடுதலை பெற என்ன செய்கிறது, அதெல்லாம் பேச நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இது மாதிரி இந்த பாதிப்பு உலகம் முழுதும் இருக்கிறது, மக்கள் மேலே இருக்கிறது. இந்த சாபம்னா என்னது, அது எப்படி கிரியை செய்யும், அது எப்படி வந்துச்சு, அதிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்யணும், அது என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் கொண்டு வரும், இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் அறியாமை. இந்த அறியாமைத்தான் பிசாசு பயன்படுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாக்கி வேதனையிலேயே வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதை பற்றி அறிந்து கொள்ளும்போது, அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாவதை பார்க்க முடியும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் நான் கோயம்புத்தூருக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ஹோட்டலில் ரூமில் தங்க வச்சுருந்தாங்க. அங்கே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சாயங்காலம் கூட்டத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னா அங்கே கொண்டு விட்டுருவாங்க. அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அந்த ரூமில் ரூம் பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, ரூமில் தண்ணி கேட்டால், காஃபி கேட்டால் கொண்டு கொடுப்பாங்கள்ல, அதில் வேலை செய்கிற ஒரு வாலிபன்.
அவர் நான் 3 நாளாக தங்கியிருக்கல, என்னை கவனித்து கொண்டு இருந்தார். நான் பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது அதெல்லாம். ஒரு நாள் எல்லாம் கொடுத்துட்டு என்னை பார்க்கணும், பேசணும் தயங்கி நின்றார். அந்த வாலிபனை கூப்பிட்டு, என்ன விஷயம், என்கிட்ட பேசணுமா? ஆமாம். என்ன விஷயம் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்டபோது சொன்னார், ஐயா எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு அனாதையாக நிற்கிறேன், எனக்குன்னு யாரும் கிடையாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், ஒரு வேலை கொடுத்தா ஆனால் ஆசீர்வாதமே இல்லை, எங்கேயுமே நிலச்சி நிற்கலை. ஒரு இடத்துல வேலை செய்கிற கொஞ்ச நாள், அப்புறம் ஏதாவது பிரச்சனை என்னை துரத்திடுவாங்க. நான் தப்பு வேணுக்கு நீ பண்ணுறதும் இல்லை, கஷ்டப்பட்டு உழைப்பேன், உண்மையாக தான் இருப்பேன். ஆனால் நான் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறேன், என்னை துரத்திடுவாங்க. அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போனால் அங்கே கொஞ்ச நாள் தான், எதுலேயுமே நிலச்சி இருக்கிறது இல்லை. நானாக இதை விரும்பி தப்பு பண்ணுறது இல்லை, ஏதாவது பிரச்சனை என்னை துரத்திடுவாங்க. பல இடங்கள், ஒரு இடத்துல நிலை இல்லை. இப்போ இதில் சர்வராக வேலை செய்கிறேன். இந்த ஊரில் எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை. என் சொந்தக்காரெல்லாம் சொல்கிறாங்க, நீ ஒரு சபிக்கப்பட்டவன், ஆசீர்வாதமே இருக்காது, அப்பா அம்மா இழந்துட்ட, குடும்பத்தில் யாருமே இல்லை, அனாதையை நிற்கிறல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறல்ல, நீ ஒரு சபிக்கப்பட்டவன், உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டேன்னு என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. நீ பாரு, நீ பிறந்து கொஞ்ச அப்பா அம்மா இழந்துட்டல, எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டல, நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப துக்கத்தோட, அதனால் இந்த ஊரில் நான் இருக்காமல் எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறது ஐயா அப்படின்னு கேட்டார். என்ன செய்ய, நான் இந்த ஊரில் இருக்கவா, நான் எங்கேயா போயிடணும்னு தோணுது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே. அந்த வாலிபனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு, நான் சபிக்கப்பட்டவன், எங்கள் அப்பா அம்மா இழந்துட்டேன், சொத்தெல்லாம் யாரும் எடுத்துக்கிட்டாங்க, இழந்துட்டேன், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் என்ன வேலை செய்தாலும் நிலைக்க மாட்டேங்குது, வருமானம் நிற்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அது மாதிரி ஒரு ஆசீர்வாதமே இல்லாதவனாக இருக்கிறேன், எங்கேயாவது போயிடலாம், ஒரு இடத்துல இருக்க முடியலல்ல, அது மாதிரி ஒரு காயப்பட்ட உள்ளம். அப்போ என்னையா சொல்கிறீங்க நீங்கள், நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கட்டுமா, எங்கேயாவது போட்டுமா? அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? நான் சொன்னேன், சரி தம்பி, நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, நாளைக்கு என்னை பாருங்கள், அப்போ நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டேன். சரின்னு போயிட்டார். அடுத்த நாள் அந்த தம்பி வந்தார், பயந்துக்கிட்டே நின்றார். நான் அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியம் பேசினார். நான் சொன்னேன், தம்பி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இதே ஊரில் இருங்க, இந்த பட்டணத்தில் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்து சாபத்தெல்லாம் சுமந்துட்டார். நீங்கள் சபிக்கப்பட்டவனு ஊர் சொல்லலாம், ஆனால் இயேசு சொல்கிறார், உன் சாபத்தை மாற்றுறதுக்கு நான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தேன், உன் சாபத்தை மாற்றதான் நான் சிலுவையில் சாபமானேன், உன் சாபத்தை நான் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டேன், அதனால் நான் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன், ஆண்டவரால் முடிய சொல்லி இருக்கிறாரு. நீ அவர் மேலே விசுவாசம் வைத்து நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணு, இதே பட்டணத்தில் உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் இன்றைக்கி சர்வராக இருக்கிற ரூம் பாயாக இருக்க, என்ன கூட உயர்த்துவார். அந்த சாபம் மாறும்போது உயர்வு ஆசீர்வாதம் வந்துடும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உனக்கு ஜெபம் பண்ணி கொள்கிறேன்னு சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பாருங்கள், இன்றைக்கு அதே பட்டணத்தில் அந்த வாலிபன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரஞ்சித் என்கிற சகோதரர் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறார். இன்றைக்கி கலெக்டருக்கு அவர் தெரியும், எஸ்பிக்கு தெரியும், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய டாப் பீப்புள் எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் கேட்டரிங் செய்கிறார், பெரிய பிஸ்னஸ் மேன். இன்றைக்கு அவரை தெரியாதவங்க கோயம்புத்தூரில் இருக்க முடியாது. சாபத்தில் இருந்த ஒரு வாலிபன் தேவன் ஆசீர்வாதத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார். அதான் இயேசு, அதான் இயேசு, இதான் நற்செய்தி. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எந்த சாபத்தையும் மாற்ற முடியும். இன்றைக்கு நீங்கள் என் வாழ்க்கையே சாபத்துக்குள் ஆக்கிவிட்டது, நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். பாருங்கள், அந்த வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கான்னு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் போய் அநேகருக்கு நன்மை செய்கிறார், அநேகருக்கு உதவி செய்கிறார்.
ஒரு அனாதை, யாருமே இல்லை, உனக்கு அப்பா அம்மா கிடையாது, நீ சபிக்கப்பட்டவன், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன் என்று சொன்ன அந்த சகோதரர் இன்றைக்கி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த பட்டணத்தில் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார். அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு ரூமுக்கு போனீங்கன்னா இந்திய மேப் இருக்கும், தமிழ்நாடு மேப் இருக்கும். ஜெபம் அவர் சொல்ல, குடும்பமாக நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்கே இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக எல்லாரையும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு உற்சாகப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு அந்த வாலிபனை போல நான் சபிக்கப்பட்டவன், என் வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாகிவிட்டது, என்னை கலங்கி நிற்கிறீங்களா? உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. எந்த சாபத்தையும் அவரால் மாற்ற முடியும். சாப கட்டுகளை அறுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த செய்தியை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு பெற்றோர் வந்தாங்க. ஒரு தாயார் தன் வாலிப மகளை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த மகள் வேதனையோடு சொன்ன காரியம், ஐயா நான் சபிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ, நீ சபிக்கப்பட்டவள், உன் வாழ்க்கை சாபத்துக்குள்ள, நீ அவனுக்கு அதிர்ஷ்டமும் கிடையாது, உனக்கு நல்ல நேரமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிப பெண். தாயும் மகள் அழுகிறாள் கண்ணீர் விட்டு. என்ன சொல்ல, எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, நீ சாபிக்கப்பட்டவ, உனக்கு நல்ல காலமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க? பாவம், உங்களுடைய மகள் அழுகிறாளே, ஒரு வாலி பிள்ளை பாவம். அவங்க சொல்கிறாங்க, ஐயா என்னால் நான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பிள்ளையாவது படித்த நல்லா இருக்கட்டும், நீ படிப்பு முடிச்சுட்டா, மேல் படிப்புக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது. அடுத்த 2 வருஷம் படிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணால் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. சரி படிப்பு தான் வாய்க்கலை, ஒரு வேலையாவது செய்யிட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுன்னு என்னென்னவோ பண்ணால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு முயற்சி பண்ணி எல்லாம் தடை, கடைசி நேரத்தில் தடை, வேலை வாய்க்கலை. சரி படிக்கிறதுக்கும் வழி இல்லை, வேலையும் கிடைக்கல, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணால் வர்றாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, கடைசி நேரத்தில் தடை, எல்லாம் முடிஞ்சு போகுது. ஒன்றும் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க, இது முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடும் பார்த்தா எல்லாம் வேண்டாம், கடைசி நேரத்தில் இது முடிஞ்சிட மாதிரி கடைசி வேண்டான்னுறாங்க. இவ ஒரு தரித்திரம் படித்தவ, இவ ஒரு சபிக்கப்பட்டவள், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஐயா வேதனையோடு சொல்கிறாங்க. அந்த மகள் அழுகிற யோசித்து, சொந்த தாயை இப்படி சொன்னால் அந்த மகளுக்கு எப்படி இருக்கும் இல்லை? நீ சபிக்கப்பட்டவ, நீ ராசி இல்லாதவ, உன் ஜாதகம் சரி கிடையாது, உன் நேரம் சரி கிடையாது, அதான் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு வழி திறக்க மாட்டேங்குது, திருமணத்துக்காவது வழி திறக்க மாட்டேங்குது, வேலையாவது ஒன்றும் இல்லை, கஷ்டம், நெருக்கம் பாருங்கள், அப்படி ஒரு அவமானம். மற்றவங்கெல்லாம் பரிகாசம் பேசுகிறாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பேசுகிறாங்க, தாய்க்கு ஒரு விரக்தி. இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பா அம்மா அது மாதிரி சொல்கிறாங்களா? உங்கள் பிள்ளையை பார்த்து அப்படி உங்களுக்கு தெரியுதா? எல்லோரும் பரிகாசிக்கிறாங்களே, நிந்திக்கிறாங்களே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், அவமான நிந்தியாக இருக்குது, கஷ்டப்படுறீங்களா? இயேசு உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். நான் சொன்னேன், மகளே பயப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. நீ சபிக்கப்பட்டவ தான் அப்படின்னு சொன்னால் கூட அந்த சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு உனக்காக மறித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. உன் வேதனை அவருக்கு தெரியும், உன்னுடைய கண்ணீர் வேதனை அவருக்கு தெரியும். அவரால் உன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். நீ பயப்படாத, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நீ கண்ணீர் வடிக்கிறல்ல, உன் கண்ணீரை அவர் பார்க்குறாரு. கட்டாயம் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், உன்னை வாழ வைப்பார், கட்டாயம் உன்னை வாழ வைப்பார். யார் என்ன உன்னை பரிகாசமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். நீ பயப்படாத, அவர்கிட்ட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி தாயை பார்த்து, உங்கள் மகளை அப்படி சொல்லாதங்க, உங்கள் மகள் தானே, நீங்கள் தானே அதை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு வந்தீங்க. எவனோ ஜாதகத்தில் எழுதி வச்சா எவனோ சொல்கிறான், நீ சொந்த பிள்ளையை காயப்படுத்தாதங்க. நீ ராசி இல்லாதவ, உனக்கு நேரம் சரி கிடையாது, உனக்கு ஜாதகத்தில் அப்படி இருக்குது, நீ ஒரு சபிக்கப்பட்டவள், தரித்திரம் பிடிச்சவ, என்ன வார்த்தை இல்லை, ஒரு
மகளை, ஒரு வாலி பிள்ளைய பையன் அப்படி பெற்றோரே சொல்லும்போது அதோட செத்துடலான்னு தோணுதில்லை. அந்த மகள் பாவம். நான் சொன்னேன், அப்படி சொல்லாதங்கம்மா, மகள் உங்கள் மகள் தானே, பிள்ளை தான், நல்லா இருக்கணும்ல. இல்லையா, ஒன்றும் நடக்க மாட்டேங்க. தாய்க்கு அந்த வேதனை, அந்த விரக்தி, இது மாதிரி ஒரு அந்த சாபம் வந்துட்டு அப்படி தான் ஒரு விரக்தி உண்டாகும். அப்படியே ஒரு பாதிப்பு உண்டு, முள் குத்தின மாதிரி நெருக்கம் உண்டாகும். அந்த வேதனை தான் அந்த தாயினுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டது. நான் சொன்னேன், ஆண்டவரே உனக்கு அற்புதம் செய்வாருமா, நீ பயப்படாத, நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, பாவம்ல கண்ணீரோடு அந்த மகள் வடித்த கண்ணீர் என் உள்ளத்தை பாதித்தார். கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில நாட்கள், சில வாரம் கழித்தது. தாயும் மகளும் வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க என் மகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ பாருங்க, மகளுக்கு 2 அற்புதம் நடந்திருக்குது. 2 அற்புதமா கல்யாண கார்டு கொண்டு வந்திருக்காங்க. திருமணம் ஒழுங்காயிட்டு ஐயா. இப்போ பையன் நல்ல ஒரு பையனை ஆண்டவர் காமிச்சு ஒழுங்கு பண்ணியிருக்குது. நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. அந்த மகளும் வந்து 2 கல்யாணம் ஒழுங்காயிட்டு. ரொம்ப சந்தோஷம். 2 அற்புதம். நீங்கள் ஆமாம், வேலையும் கிடச்சிட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது. இப்போ ஆண்டவர் திருமணத்தையும் ஒழுங்கு பண்ணி வேலையும் கிடைக்க வச்சு இரட்டிப்பான மகிழ்ச்சி. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் அறிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு சாபம் அது என்ன மாதிரி, அப்படி ஒரு ராசி இல்லாதவன், ராசி இல்லாதவள், அவன் ஜாதகத்தில் அப்படி எழுதியிருக்கு, எப்படி எழுதியிருக்குன்னு அவ்வளவுதான். அப்படிலாம் என்ன வேணாலும் சொல்லட்டும். எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவர் தான் உங்களோட பேசுகிறார். என் பிள்ளைகளே, நான் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சரி, இந்த காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் எடுங்க. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சிலர் சொல்லுவாங்க, சபிச்சுட்டாங்க ஐயா, எங்கள் அம்மாவே சபிக்கிறாங்க, எங்கள் அப்பாவே சபிக்கிறாங்க, என் மாமியார் என்ன சபிக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க சபிக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு மேலே சாபம் கூறுறாங்க. அது மாதிரி சாபம் கூறுறாங்களே, என்னை சபிச்சுட்டாங்களே. அது மாதிரி சில ஊழியக்காரர் சபிக்கிறார், சாபம் போடுறாரு, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லு, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் ஒருத்தர் உங்களை சபிச்சா அது தங்காது, அது பாதிக்காது. பயப்படாதங்க. சும்மா ஒருத்தர் சபிச்சுட்டா அது பாதிக்குமா? ஆனால் காரணம் இருந்தால் அது பாதிக்கும். அது 2, அதான் வித்தியாசம். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சும்மா காரணம் இல்லாமல் ஒருத்தர் சபிக்கிறான்னு வைங்க, அது உங்களை பாதிக்காது, உங்களை தங்காது, அதனால் எந்த பாதிப்பும் வராது. அப்போ காரணம் இருந்தால் அது உங்களை பாதிக்கும். அப்போ சாபத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதான் நீ அறிந்து கொள்ளணும். சாபம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொண்டு ஜெபிச்சாதான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். இந்த சாபத்துக்கு என்ன காரணம்? பைபிள் இருக்கு நிறைய காரியம். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இருக்கிறது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், சில பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சபிக்கும் போது அதனால் உண்டாகிற பாதிப்பு, அந்த சாபமும் இருக்கிறது. 3வது, நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற சாபம், அதுவும் இருக்கிறது. என்னங்க சொல்கிறீங்க, எப்படிலாம் இருக்கா? நமக்கு நாம் எப்படி அறியாமையினால நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற சாபமும் இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. இந்த வேத சத்தியத்தை அறியணும். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. என் ஜனங்கள் தான் என்னை விசுவாசிக்கிறாங்க, என் மேல் அன்பு வச்சிருக்கிறாங்க, ஆனால் சங்காரமாகறாங்க, அழிகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனையிலேயே இருக்கிறாங்க. ஏன்? அறிவில்லாமையினால. அவங்களுக்கு சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை.
சும்மா ஆண்டவரை நேசிக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனத்தின் சத்தியத்தை அவங்க அறியாததுனால சங்கரமாகி அழிஞ்சுக்கிட்டு வேதனையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க அறியணும், ஒரு சத்தியத்தை அறியணும். அதுதான் விடுதலையாக்கும். சாபம் என்றால் சாபம் எதனால் வருது, அது எங்கே ஆரம்பிச்சது, பைபிளில் இருக்க முதலாவது சபிக்கப்பட்டது யாரு, அந்த சாபம் எப்படி உலகத்துக்குள்ளே வந்துச்சு, அது ஏன் இன்றைக்கு வரைக்கும் தொடருது, என்னென்ன காரியம் மனிதனை பாதிக்கிற சாபம், அதுலேருந்து விடுதலை பெற என்ன செய்யணும், எல்லாமே பைபிளில் இருக்கிறது. நோய்க்கான காரணமும் இருக்குது, சுகம் பெறுகிற வழியும் இதில் இருக்குது. சாபத்துக்கான காரணத்தையும் வசனம் சொல்லுது, அதில் இந்த விடுதலை பெறுகிற வழியும் வசனம் சொல்லுகிறது. இதை அறிந்து கொண்டா நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, சாபத்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிற ஒரு தேவன், அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ காரணம் இல்லாமல் ஒருத்தர் சபிச்சா பயப்படாதங்க. எதுக்கு பயப்படணும்? சம்பந்தமேல அது ஒருத்தர் நாசமாக போயிடுவோன்னா நாசமாக போயிடுவீங்களா? போக மாட்டீங்க. என்ன எத்தனை பேர் சபிக்கிறாங்க, நான் என்ன சாபத்தில் அழிஞ்சா போயிட்டு மேலும் மேலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். சபிக்கிறல்ல, மறைமுகமாக சபிக்கிறவங்க, நேரடியாக சபிக்கிறவங்க இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் சபிக்கிறான், சொல்கிறான், என்னென்னவோ சபிக்கிறாங்க. ஆனால் நான் சாபத்தில் அழிஞ்சா போயிட்டேன், மேலும் மேலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, சந்தோஷமாக வச்சிருக்கிறார். மேலும் மேலும் ஆசீர்வாதம் தான். காரணம் இல்லாமல் ஒருத்தர் சபிச்சா அது பலிக்காது. அதனால் நீங்கள் பயப்படாதங்க. அது ஒரு காரணம் இருந்தால் அது நம்மை பாதிக்கும்.